இன்றைக்கி நம்ம சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சௌச்சௌ கூட்டுக்கு தேவையான பொருள் 2 சௌச்சௌ, அதுக்கு தேவையான தக்காளி, ஒரு 1.5 வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாவையும் பூண்டையும் நசுக்கி வச்சுக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது சிறுபருப்பை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், தேவையான அளவு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஆயில், சால்ட்டு. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டிருக்கோம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாவையும் பூண்டையும் நசுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ சௌச்சௌவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் நார்மலாக தக்காளி வெங்காயம் வதங்கியிருந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌ, ஒரு 2 சௌச்சௌ கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சௌச்சௌ ஆட் பண்ணியிருக்கோம். இதோட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். சௌச்சௌ கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்றதுக்காக நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டோன்னு விடுறேன். ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருக்க சிறுபருப்பு இருக்குது இல்லையா, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நமக்கு சௌச்சௌ கூட்டு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வேக வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சௌச்சௌ கூட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியண்டர் போட்டு சர்வ் பண்ணுன்னா சூடான சௌச்சௌ கூட்டு ரெடி. இது நீங்கள் சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.